Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. யார் யார்கிட்டலாம் ஸ்ரீபிரியா கிட்ட கதை சொன்ன மாதிரி நீங்கள் கதை சொல்லியிருக்கீங்க? நான் விஜயகாந்தனுக்கே சொல்லியிருக்கேன். ஆமாம், 2002 வந்து 16ஆம் பிராயத்தில் அப்படின்னு ஒரு படம், என்னோட சொந்த படம். நான் வந்து படம் பண்ணி டைரக்ட் பண்ணேன். 12 லட்ச ரூபாய்க்கு படம் எடுத்தேன். ஆமாம், 13,600 அடி வாங்கினேன். 13,000 அடி தேட்டரை கொண்டு வந்தேன். 600 அடி தான் என்ஜி. ஆமாம், அதெல்லாம் வந்து ஃபியூஜியில் வந்து எனக்கு தனியாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. எப்படி இப்படி படம் பண்ணீங்க, அதெல்லாம் வச்சு மார்க் வச்சு கிளிப்பியா ஃபிலிம் எல்லாம். அப்போ நான் ஃபிலிமில் தான் படம் எடுத்தேன். அந்த மாதிரி அந்த படத்தை வந்து நம்ம மேஜர் சுந்தரராஜன் அப்பாவோட பையன் கௌதம், அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனுக்கு படம் போட்டு காட்டினேன். அவன் நேராக ஞானவேல் சார் இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு பக்கத்தில் பங்க் வச்சுருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாடா நான் அங்கே கூப்பிட்டு போயிட்டேன். எனக்கு எங்கே கூப்பிட்டு போகிறான்னு தெரியாது, நான் கூட போயிட்டேன். சாமி என் ஃப்ரெண்டு ஒரு படம் பண்ணால் 12 ரூபாயில் படம் பண்ணிட்டோம், அந்த படம் நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். 12 லட்ச ரூபாயில் படமா? ஃபஸ்ட் காப்பியா? எப்பா நான் ஜூலி கணபதினு ஒரு படம் எடுத்துருக்கேன், ரீ ரெக்கார்டிக்கே 45 லட்ச ரூபா பண்ணு. நான் அப்படியே பேசணுன்னு இருந்தேன். சரி நான் ஒரு 12 ரூபா தரேன், நீ எனக்கு ஒரு படம் பண்ணுறியா? பண்ணுறேன் சார் சொல்லிவிட்டு அவர்கிட்ட அப்படியே பார்த்தா பெட்ரோல் பங்க் லொக்கேஷன். நான் சொன்னேன் இந்த பெட்ரோல் பங்கு பெட்ரோல் அடிக்கிற பையனுக்கு எவ்வளோ சார் சம்பளம்? 1500 இந்த பையன் பிரிட்ஜுக்கு இந்தாண்ட இருக்கான், அவன் தான் தனுஷ். பிரிட்ஜுக்கு அந்தாண்ட மீனாட்சி காலேஜ், அதுதான் ஐஸ்வர்யா ராய் அம்பானியோட பொண்ணு, 1500 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரு. இவன் அவளை லவ் பண்ணுறான் சார், ஆனால் அந்த பிள்ளை லவ்வே பண்ணல. அந்த பிள்ளை இவனை லவ் பண்ணுது, இவன் லவ்வே பண்ணல சார். ஒரு கட்டத்தில் இவன் அந்த பிள்ளைக்கு ஐ லவ் யூ சொன்னால் திருடன் பிடிச்சி போலீஸில் கொடுத்துட்டாங்க. அதான் சார் இன்ட்ரோல்னு. இந்த கதை எப்போ எழுதுனீங்க? இப்போ தான் சார். ஏய் என்னையா சொல்கிறேன்? இல்லை சார் பெட்ரோல் பங்க் நான் இவ்வளோ நியரஸ்ட்டில் பார்த்து பழகினதெல்லாம் கிடையாது. இப்போ பார்த்தேன் கேட்டேன், தனுஷ் மனசில் வந்தார், கதையை சொல்லிட்டேன். நான் ஒரு 40 லட்ச ரூபா தரேன், நீங்கள் ஒரு படம் பண்ணியா அப்படின்னு. அப்புறம் சொல்லிட்டு இருக்கும்போது நான் 3 படம் பண்ணிடுவேங்கன்றேன், 40 ரூபா இருந்தால். அவர் விஜயகாந்த் கதை வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அப்படிலாம் இல்லைங்க, ஒரு இந்தியாவை அழிக்க முற்படுறான்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, பட் டெவலப் பண்ணிடலாங்க. ரகுவரன் தான் இல்லை, விஜயன் தான் ஹீரோங்க. அது வேறு ஒரு விஷயம். நாஸ்டர்டாமஸோட கோட்பாடுகளோடு தான் கதைங்கன்னு. நாஸ்டர்டாமஸா தமிழில் எவனுமே சொல்லியே இல்லை, அது அப்படி தான் இருக்கும். ஒரு நிமிஷம் ஒன்று டப்புன்னு தம்பி எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா, சிங்கப்பூர்லையா? ஆப்போசிட் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியாது. சிங்கப்பூரில் எப்போ வருவீங்க? நாளைக்கு 11 மணிக்கா? இல்லை ஒரு மட்டக்கார தம்பி வந்திருக்கான், சரியான கதை வச்சுருக்கான் கேப்டனுக்கு. நான் சொன்னது ஒரே ஒரு வரி, சரியான கதை வச்சுருக்கான், நாளைக்கு நான் அவனை கூப்பிட்டு வரேன்ட்டு. நான் பக்குன்னு கௌதம் மச்சான் என்னடான்றேன் அப்படின்ட்டான். தம்பி நாளைக்கு நீங்கள் ஒரு 10 மணிக்கு பங்க் வந்துடுங்க. சார் எங்கிட்ட வேறு லைன் இதுதான் தம்பி கதை, நீங்கள் வாங்க 10 மணிக்கு. நான் 10 மணிக்கு போயிட்டேன். நேராக பிரசாத்துக்கு கூப்பிட்டு போனார். ஜூலி கணபதி ரீ ரெக்கார்டிங் போய்ட்டு இளையராஜா சார்கிட்ட அறிமுகப்படுத்துகிறார், பார்க்குறோம், பேசுகிறோம். இவர் ப்ரொடியூசர், அதனால் சார் டைரக்ஷன் காசில் வந்து இப்படின்ட்டு சொல்லிட்டேன். நானும் வணக்கம் வச்சுட்டு போயிட்டோம். கேப்டன் கம்பெனி கூப்பிட்டு போயிட்டாங்க ராவுதர்வில். இந்த கேப்டன் பில்டிங் இருக்கு இல்லையா, அங்கே ராவுதர்வில் சொல்லிங்க இங்கே. அப்போ ஒரு எவ்வளோ பேர் கதை சொல்ல காத்துட்ருக்காங்க டைரக்டர்ஸ். இவர் வந்ததுமே நேராக உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. இவர் என்னையும் கூப்பிட்டு போயிட்டார். சுற்றி சாரை பார்க்குறேன். அவர் ஏகப்பட்ட பேர் உட்காந்து, நம்ம மல்லியம்பட்டி மாதவண்ணே இவங்களுக்கெல்லாம் நம்ம சோறு போட்டுருக்கோம். அவர்லாம் உட்காந்துருக்காரு, கதை சொல்ல வர்றாரு ஒரு டைரக்டர், பயங்கர கதை வச்சுருக்காரு. அவர் எப்படி தெரியுமா அப்படின்னு இவர் கொடுத்த பில்டப்பில் அவர் வேறு பில்டப் கொடுத்துட்டார். அந்த ராதா ப்ரொடக்ஷன், ராதா மேக்கப்பு மாசில் எல்லோரும் வெயிட்டிங். இவங்க எல்லோரும் என்னையே ப்ரொடக்ஷன் பாயாக பார்த்துருக்காங்க. இப்போ நான் தான் உள்ள பாபு அண்ணே அவர் சுற்றி சாரை பார்க்குறாங்க. இவனையா சொன்னீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இவனாக இருக்கார். அவர் வேறு யாரோ, ஓகே நானும் வேலை இப்படின்னு நான் வரோம். சார் உட்காருங்க சார் அப்படின்னு சுற்றி சார். நம்ம எதுவாக தயங்கி அப்புறம் அப்படியே பார்த்தா இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. நம்ம வச்சுருக்கிறது ஒரு லைன். இந்த ஒரு லைன்னு சொல்லி இவங்கெல்லாம் காரி துப்புனா மகா சங்கடம் ஆகிடும். அதெல்லாம் நான் அப்படியே தவிக்கிறேன். சார் சொல்லுங்கள் சார் அப்படின்றது. சொல்கிறேன் சார் மெதுவாக நான் பார்க்குறேன். பார்த்தா மெதுவாக வெளியே போகிறாங்க. மாதவனை வந்து எந்திரிச்சு, தம்பே நல்லாடுறா என்னன்னா அவரையே வெளியே போக சொல்கிறேன். அவருக்குமோ நான் கால் சொல்லலை, அவர் அப்படி நினச்சிட்டு போகிறார். எங்கிட்ட கதை இல்லைன்னு அவருக்கு தம்பி நல்லா ஆடுறான்னு தட்டி கொடுத்துட்டு அவர் போகிறார். இவங்களாம் தெரியுமா உங்களுக்கு? இல்லை நான் கேப்டன் அவரில் அங்கே ஜெய்சார் ரூமில் ஒர்க் பண்ணேன், அப்படி எல்லாரையும் தெரியுங்க. சரி சொல்லுங்கள். இந்த லைனை சொல்கிறேன். லைன் நல்லா இருக்குது. நாஸ்டர்டாமஸ் யார்?
அப்படின்னு ஆரம்பித்து அது ஒரு பெரும் காமெடியாக அப்படி போச்சு. எனக்கு ஒரு 10 சீன் இன்ட்ரோலுக்கு முன்னாடி 10 சீன் இன்ட்ரோலுக்கு அப்புறம் ரெடி பண்ணிட்டு வாங்க, பட் இந்த நாட் எனக்கு பிடிச்சிருக்குன்னாரு. சரி சார், ஒரு வாரத்தில் வரேன்னு சொல்லி 3 நாளில் ராப்பகலாக உட்காந்து ரெடி பண்ணி ஞானவேல் சார்கிட்ட சொல்லி எனக்கு வர முடியாது நீங்கள் போங்கன்ட்டு நான் போய் கதை சொல்லிட்டேன். அவர் கேட்டு பெரும் பட்ஜெட்டாக இருக்கே, இவ்வளோ பெரிய பட்ஜெட், நம்ம ஆல்ரெடி நரசிம்மான ஒரு ரா ஸ்கிரிப்ட் பண்ணிக்கல, அது ரொம்ப ராவாக இருக்குது சார், ஆனால் இந்த ரா இதுவரை யாரும் பண்ணல சார், இப்படிலாம் பேசுகிறோம். அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போய் பேசிட்டு 200 கதை கேட்டிருக்கேன். 3 கதை ஓகே. ஒன்று வந்து வின்சென்ட் செல்வா, இன்னொன்று வந்து நந்தகுமார் தென்னவன் பண்ண நந்தா, அப்புறம் என்னது 3 கதை ஓகே. பட் மாமா எதுவும் ஓகே சொல்கிறது தெரியல. நீங்கள் எதுக்கு போய் சொல்லுங்கன்னா விஜயன் வந்து நடிகர் சங்கத்தில் இருக்கார். நான் போய் கதையெல்லாம் சொல்கிறேன். ஏய் வாடா அப்படியா, நீ ஏதோ ஃபைட்ரு வரான்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை நான் தாடி முடியோடு இருக்கனால ரைட்டர்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. சரி சொல்லிட்டானா நான் இந்த இந்த விஷயங்கள். அப்போது அதில் ஹீரோயின்லாம் கிடையாது, டூயட் கிடையாது, இப்படிலாம் பெரிய பட்ஜெட் நீ எதுக்கும் போடா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் திருப்பி வந்தேன். அந்த கனெக்ஷன் போயிட்டே இருந்தது. அப்புறம் பட்ஜெட் அவர் ஆனால் தெளிவாக இருந்தார் சுற்றி சார். ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஓவர் பட்ஜெட்டாக இருக்குது, இந்த பட்ஜெட் நம்மளால் இப்போ அஃபோர்ட் பண்ண முடியாது, நிறையா லாஸில் இருக்குது, சின்னதாக நம்ம பில்டிங்குள்ளே பண்ணுற மாதிரி சின்ன கதைனாங்க. அப்புறம் தென்னவன் தான் பண்ணாங்க. அது அங்கே வந்து அப்படி போச்சு. அப்படி விஜயனங்கிட்ட அந்த ஆசை என்ன, நான் எல்லாத்துக்கும் நான் ஆசைப்பட்டால் நடக்கும், அது ரொம்ப எப்படியாவது ஒரு நாள் லேட்டாகி நடந்துடும். இப்போ உங்களோட இந்த இன்டர்வியூ கூட எனக்கு அப்படி தான், பல நாள் கனவு. எப்போ என்னடா அதுன்னப்போ நித்யானந்தன்னா ஃபோன் பண்ணுறார், பாபு இந்த மாதிரி பண்ணி இவர் இங்கே வந்து சிங்கார் அண்ணே எப்போ வேணால் வரனே அப்படின்னு. போன வாரத்தில் தடு மாதிரி இன்றைக்கி வேணாம், அது மாதிரி லேட்டாகும் ஆனால் ஆசை நிறைவேறும். அப்படி விஜயனுக்கும் காசு சொல்லியிருக்கேன், நிறைய பேர் காசு சொல்லியிருக்கேன். நான் வந்து சிலோனில் படம் பண்ணியிருக்கேன், சிங்கள படம். அப்புறம் வந்து கன்னடத்தில் போய் நான் நிறைய ஆர்டிஸ்டுகள் காசு சொல்லியிருக்கேன். ஒரு படம் பண்ண போனேன், அந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப 2.5 லட்ச ரூபா இருந்தால் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போகலான்ற அளவுக்கு போனேன். 45 ரூபா தான் பட்ஜெட்டு. அவர் அந்த 15 நாள் ஷெட்யூலுக்கு அவர்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. அப்புறம் எனக்கு கஷ்டம், சாப்பாடெல்லாம் பொட்டலத்தில் போடலான்ட்டு, சாம்பார் தயிரெலாம் இல்லை வேணாங்கன்ட்டு ஓடியான்ட்டு. அது மாதிரி நிறைய தடங்கள் நிறையா நடக்கும். எனக்கு வந்து நான் பாதி வில்லை, எனக்கு என் வாயில் வாசு சரியில்லாமல் நானே பாதி கெடுத்துருவேன். அது போக ஏதாவது 98 படிக்கட்டில் ஏறி நிற்கும் போது நம்ம பக்கத்தில் பழகாதவன் எவனோ ஒருத்தன் நமக்கு வில்லனாக வருவான். அவன் வந்து அங்கே இருந்து எட்டி வச்சு கீழே போட்டுருவோம். அப்புறம் திருப்பி முட்டி ஓடி எழுந்திரிச்சு திருப்பி 98 படிக்கட்டுக்கிட்டு போவோம். அப்புறம் திருப்பி யாரோ ஒருத்தன் எட்டி வதைப்பான். அதனால் அடி வாங்கி மறுத்துட்டேன். ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடைய கதையை சொல்கின்ற திறனை பற்றி பாக்யராஜ் பேசியிருந்ததை நான் பார்த்தேன். அவருக்கு ஏதாவது கதை சொன்னீங்க? நான் வந்து 2009 சிறைச்சாலை முத்துப்பாண்டின்னு கதையோட டைட்டில். அண்ணனுக்கு லாஸ் நிறையா தெரியலாம். செக்ஷன் 164 அப்படின்ற ஒரு சட்டம் பிரிவு, அந்த சட்டப்பிரிவு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வக்கீல் தேவை. இங்கே வந்து செக்ஸ் எஜுகேஷன் வேணும்னு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிற சமூகத்தில் பேசிக் லா கற்றுக் கொடுங்கன்ற எஜுகேஷனுக்காக யாரும் ஃபைட் பண்ண மாட்டேன்றாங்கன்ற சமூக கோபம், அதுதான் கதை. உங்களுக்கு அந்த செக்ஷன் 164 தெரியாத ஒரு இன்னசென்ட்டை அவனை வந்து இன்னசென்ட்டை அக்யூஸ்ட் ஆக்கிடுவாங்க. அந்த அக்யூஸ்டோட கோபம் தான் கதை. ஒரு ரியல் சம்பவம், அந்த சம்பவம் இன்ஸ்பயர் ஆகி அதுலேருந்து எடுத்து பண்ணேன். அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் லாயராக பாக்யராஜ் சார், அவர் கதையை கேட்டுட்டு நீங்கள் லாயரானார். இல்லை நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அப்புறம் இவ்வளோ சட்டங்கள் சொல்கிறீங்களே. இல்லை என்னோடய ஃபேமிலிக்குள்ள ஒரு 63 பேர் வக்கீலுங்க இருக்காங்க, அதனால வந்து ஆம்பளை அப்புறம் தான் கோட்டை திச்சிடுவாங்க பிள்ளைக்கு அப்படின்ட்டுலாம் சிரித்தார். அப்படிலாம் இருக்கும்போது அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து நீங்கள் சொல்கிற ஃபங்க்ஷன் கோலா அப்படின்னு ஒரு படம் நடித்தேன். பேனரில் என் ஃபோட்டோ பார்த்துட்டார். ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு சார் வர்றாருன்னு எனக்கு தெரியாது. நான் போய் ஆடிட்டோரியமில் உட்காந்துட்ருக்கேன், மேலே ஸ்டேஜுக்கு கூப்பிடல. சார் வந்து ஃபோட்டோ பார்த்ததுலேருந்து கேட்டுட்ருக்காரு எனக்கு அது தெரியாது. 3.5 வருஷம் கழித்து சாரை பார்க்குறேன், கதை சொல்லி 3.5 வருஷம் கழித்து பார்க்குறேன். இடையில ஃபோன் கூட பண்ணதில்லை, என் பேர் கூட சாருக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அவர் அந்த ப்ரொடியூசர் மற்றவங்களாம் பாபு எங்கே இருக்கார் அப்படின்னு, நல்லா உள்ளே இருப்பார் அப்படி இப்படின்றாங்க. அப்புறம் கடைசியாக அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டு அப்புறம் போனால் போதுன்னு கூப்பிட்டாங்க போலுக்கு. நான் மேடைக்கு ஓட்டேன். என்னை பார்த்ததுமே வந்து ஒரு தாய் மாதிரி வந்ததுலேருந்து உங்களை கேட்டிருந்தேன், நீங்கள் வந்து இப்போ தான் சூப்பர் வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். இப்போ நான் பாக்யராஜ் சாரை பார்த்து எக்ஸைட் ஆகணும், அவர் என்னை பார்த்து சந்தோஷமாயிட்டார். அப்படி இருந்தப்போ அவர் சார் பேசும்போது இத்தனைக்கும் என்னை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. நான் நம்ம ஜாக்கு வர்த்தாங்கம் அண்ணன் இருக்குது, பாக்யராஜ் இருக்குது, எல்லாத்துக்கும் வணக்கம் தான் சொன்னேன். போய் மேலே வணக்கங்க, என் பேர் பாபு, இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், நல்ல முதலாளி, காசெல்லாம் கொடுத்துட்டாருங்க, இவங்களுக்கெல்லாம் வணக்கங்கன்ட்டு கொடி போய் உக்காந்துட்டேன். எனக்கு என்னென்னா பாக்யராஜ் சாருக்கு நான் கதை சொல்லியிருக்கேன், அவர் வந்து அதை ஞாபகம் வச்சு பாராட்டுவார்ன்றது எனக்கு ஐடியாவே இல்லை. 3.5 வருஷம் அவர் என் பேர் கூட அவருக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். இப்போ நானாக மைக்கில் சொல்லி அவர் ஏதோ வந்திருக்கலாம், பல பேர் சொல்கிறாங்க, அதில் இவரும் ஒருத்தர்னு சொல்லிட்டு அசிங்கமாயிடுமேனு நான் அதை சொல்லவே இல்லை. அவர் பேச ஆரம்பித்த விதத்தில் டப்புன்னு சொல்லிட்டார். இப்படி
பாபுஸ் வந்து அவரோட வாய்ஸுக்கும் அவர் கதை சொல்கிற இதுவும் அப்படி இருக்கும். அவர் எனக்கு அது நாலேஜ் என்னையை விட அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பார். செந்தூர பூவேன்னு ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணோம், கெஸ்ட் ரோலில் சார் வர்றார். மண்டபத்தில் வந்து ரஞ்சித் சார்லாம் ஆக்ட் பண்ண அந்த சீரியல் மண்டபத்தில் வந்து அவர் எல்லாரையும் பார்த்துட்டு என்ன பாபு சார் அப்படின்னு, சார் வாங்க அப்படின்னு அவர் என்னை கூட்டு போகிறது அந்த ரிசீவ் எல்லாம் பார்த்து ப்ரொடியூசர் மேரன்ட்டு இல்லை உங்களுக்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்கார். இல்லை சார் என்னை நான் நம்புறதை விட அவர் நம்புறார் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த வீடியோவை வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து பார்த்திபன் சார் டிஸ்கஷன் கூப்பிட்டார். எங்கள் டைரக்டர் வந்து உங்களை சொல்லியிருக்கார், நீங்கள் டைரக்டரா? ஏன்னா அந்த நான் நடித்த படத்தில் அவரோட காம்பினேஷன் நடித்தா அப்போ அவருக்கு ரொம்ப பழக்கமானோம். அப்போ அவர் நடிகராக நடிக்க வைக்கிறேன்னு அவர் படங்களில் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் நீங்கள் டைரக்டரா? டைரக்டரோட வீடியோ பார்த்தேன், இவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்காரு, நம்ம டிஸ்கஷனுக்கு வாங்கலேன் அப்படின்னாரு. போக முடியல, அப்போ பிஸியாக சீரியல் ஆக்டிங் போயிருந்தனால போக முடியல. ஸோ அதெல்லாமே இந்த சினிமாவில் வந்து இவ்வளோ வருஷங்களில் எனக்கு கிடைச்ச வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டன்ற மாதிரி பாக்யராஜ் சாரோட பெரிய ஒரு வார்த்தை. எந்த படத்தில் முதலாக தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு? அது வந்து கேப்டன் பிரபாகரன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யூகி சேதனா இருக்கார் இல்லையா, அண்ணன் வந்து தர்மான்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் முடியல, அந்த சாங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுவோம். முத்தம் சிவகுமார் மேனேஜர் வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். அவர் எங்கள் எடிட்டிங் வரும்போது இவர் மாதங்கள் 7 படத்துக்கு அடுத்த படம் ஆரம்பிச்சிட்டாங்க. விவேக் சித்ரா சுந்தரம் சார் ப்ரொடியூசர், அங்கே ஐஸ்வர்யாலாம் இருக்குது. அந்த எடிட்டிங் வர போகும்போது என்னோடய ஆக்டிவிட்டீஸை பார்த்து முத்தம் சிவகுமார் வந்து நீ என்னோட வந்துடுன்றார். எங்கள் ஜெய் சார் வந்து அப்போ ஆர்த்தி ஃபிலிம்ஸு ஆர்த்தி ஆடியோவாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி தங்க பாப்பான்னு ஒரு படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படம் போட்டு எங்கள் அரவிந்தன் தான் டைரக்டர். பிரம்மாண்டமாக அது ஒன்று ஆரம்பித்து பண்ணாங்க. அப்போ ரமேஷ் அண்ணன் வந்து மனித தர்மம்னு ஒன்று பண்ணுது. ஸோ எல்லோரும் இப்படி பெரிய பிஸியாக ஓடிட்டு இருக்கும்போது ஆடியோ கம்பெனி வந்து அப்போல்லாம் ஆரம்பிப்பாங்க. அப்போ எங்கள் ஜெய் சார் வந்து மனசுக்குள்ளே என்னை நினச்சி அந்த ஆடியோ கம்பெனியோட இன்சார்ஜாக நினச்சி அவர் வந்து அதை பண்ணுறாரு. ஏன்னா அவரோட ப்ரீஃபீல்டில் அந்த ரூம் சாவிவர்களும் கொடுப்பார் நம்பிக்கையோடு. அதில் கிடக்கும், எவ்வளோன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும், ஆனால் நம்பி கொடுப்பார். அந்த ஒரு நல்ல பேர் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வச்சு அவர் மனசுக்குள்ளே நினச்சிருந்துருக்கார். நான் திடீர்னு போய் சார் நான் இந்த மாதிரி முத்தம் சிவகுமார் சார் கூப்பிட்றாரு, நான் வந்து மேனேஜராக போகிறேன், நான் உங்களை நம்பி இந்த மாதிரி ஆடியோ கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன்னா ஜெய் சாரோட அண்ணன் குமார்னு இருக்கார், அவர் பிஸ்னஸ்மேன், அவர்லாம் வந்துட்டார். நீ எப்படி அங்கெல்லாம் போகலாம், அதெல்லாம் போகணும், இவங்க கூடயாரு அப்படி இப்படின்னு. எனக்கு என்னென்னா மேனேஜராக போயிட்டு நம்ம இதெல்லாம் பார்த்தோம்ல, இப்போ மல்லியம்பட்டி மாதவன் சொல்கிறோம்ல, அவங்கெல்லாம் பார்த்து அவங்கெல்லாம் ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம மேனேஜர் ஆகிட்டா ப்ரொடியூசர் ஆகிடலாம் அப்படின்ற கால்குலேஷன் மண்டைக்குள்ளே ஓடுது. இன்னொன்று, ஒரு இடத்துல சஸ்டெயின்டாக ஒரே விஷயம் செய்கிறதுக்கு எனக்கு மனசு இருக்காது. எல்லாத்தையும் கற்றுக்கணும். ஏதாவது அடுத்தடுத்த படிக்கிறதுக்குன்னப்போ ஜெய் சார்ட்ட ஒரு வருத்தம் தான். ஏன்னா அவர் எனக்கு அப்படி ஒரு நான் சொன்னேன் என்னோட எல்லா அறிவுக்குமான குருகுலம் அதுதான். பட் அங்கேருந்து அவரோட வருத்தத்தை வாங்கிக்கிட்டு தான் வெளியே போனேன். நான் வெளியே போய் முத்தம் சிவகுமாரோட சேர்ந்து மாதங்கள் 7 ஒர்க் பண்ணுறேன். அங்கேருந்து ஒர்க் பண்ணும்போது 3ஆம் மனிதர்கள்னு ஒரு படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புது கம்பெனி, பாம்பே ப்ரொடியூசர், முரளி சார் வந்து ஹீரோ. அந்த சொர்ணான்னு சொல்லி ஒரு பிள்ளை, இந்த சந்திரமுகியில் வடிவேலுக்கு பேரா பண்ணது, அந்த பிள்ளை ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேரளாவில், அந்த பிள்ளை கூட்டு வந்து ஹீரோயின் ஆகிறோம். அப்போ கவுண்டமணி சார், செந்தில் அண்ணன், இப்படி எல்லாம் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி இருக்கிற அத்தனை பேர் இருக்காங்க. பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் எல்லாம். அந்த படத்தில் வந்து எங்களோட அபிராமமூர்த்தின்னு சொல்லி அசோசியேட் டைரக்டர், உங்களுக்கு தெரியும், சக்தியோட அவர் ஆமாம் அசோசியேட்டாக அவர் எங்கள் சேலம், என்னுடைய தெரு, என்னோட ஏரியாவில் நான் பார்த்த முதல் சினிமாக்காரன் எங்கள் அண்ணன் அபிராமமூர்த்தி அண்ணன். அண்ணன் வந்து வரம் படத்தில் ஒர்க் பண்ணுது, நான் சென்னைக்கு வந்த புதுசில். அப்போ அண்ணன் வந்து அப்படி பார்த்து படையெல்லாம் பண்ணி அம்மா பிள்ளைன்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தில் நடிக்க வச்சார், ஒரே ஒரு சின்ன சீனில். அப்புறம் வந்து அவர் சந்தர்நாத் படத்தில் போய் இதய ஊஞ்சல் ஏதோ ஒரு படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுவோம். நான் போய் கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண வச்சேன். அப்போ அண்ணன்கிட்ட எனக்கு நடிக்கிற ஆசை இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால ரவிச்சந்திரன் சார்கிட்ட சொல்கிறாங்க. அந்த படத்துக்கு அவர் ரவிவர்மான்னு பேர் வச்சுக்கிட்டார். அவரோட சொந்த ஊர் வந்து மாயவரம். அவங்களோட மாமாவோ சித்தப்பாவோ சம்திங் வந்து சவாலே சமாளி படம் பண்ண மல்லிய ராஜகோபால், அவரோட ரிலேஷன் தான் இந்த ரவிச்சந்திரன். அவங்க ஊரில் தான் படம். அப்போ நாங்கள் இங்கேருந்து மாயாவரம் போகிறோம். என்னோடய ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டன்ட் மேனேஜராக. என்ன ஜாப்புன்னே தெரியாது, எடிட்டிங்லேருந்து டமால் இறங்கி அசிஸ்டன்ட் மேனேஜராக ஓடுறோம். அங்கே மட்டும் கவுண்டர் பண்ணி சார் எல்லாரையும் கமிட் பண்ணுறோம், எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்ததுலேருந்து இருக்கேன் நான் கூடவே. அப்படியே இருந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோம். ஒரே ஒரு சீன் நடிக்க வைக்க சொல்லுங்கண்ணேன்னு கெஞ்சிரும். இவர் அசால்ட்டாக படா உன்னையெல்லாம் நடிக்க வைக்க முடியாது, அவர் ரவிச்சந்திரன் திட்டுறாரு. அப்புறம் எதோ சொல்லி சரி அந்த நாட்டாமல் சரக்கு அடிப்பார், சாராயம் குடிப்பார், கீழே உட்காந்து அந்த கிளாஸில் ஊற்றி கொடுன்னாரு. ஓகேங்க அப்படின்னு நேராக பார்பர் ஷாப் ஓடி போய் நல்ல முடி இருக்கும் வெட்டிட்டேன். நடிக்க வச்சாரா கடைசியாக ரவிச்சந்திரன்? இல்லை அதுதான் ஒரே ஒரு சீன் நடினார். அவர் நினைக்கல நான் நடிப்பேன். அந்த அவர் வந்து அந்த பண்ணையாராக நடித்தவர் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் போல்.
இவர் கண்டபடி அவர் ஏர்போர்ட்டை அவரை பார்த்தா சல்யூட் வைக்குமா. இவர் வந்து திருநாய் மாதிரி அவரை போட்டு விரட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டினா. சொந்த ஊர், இவரோட கிளாஸ்மேட்லாம் வந்துடுறாங்க, அந்த பில்டப்பெல்லாம் வச்சு அவனை எல்லாம் திட்டினா அவர் என்ன அவர் அரண்டு போய் ஹலோ சொல்கிறதுக்கே 10 டேக் 15 டேக் வாங்கிடுறாரு. அப்படி அப்போ அவர் பேச வேண்டியதெல்லாம் நான் இந்த சிங்கிள் டேக் போனதுக்கு போய் நல்லா பண்ணுறானே அந்த இதெல்லாம் அவனுக்கு கொடுத்துருன்னு படத்தோட மெயின் வில்லனாக மாறிட்டேன். ஆமாம், என்னை வச்சு தான் கதையே. அருமை. அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அங்கேருந்து வந்து அந்த படம் வந்து வரல. 43 நாள் 4 கால் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஒரு 18 நாள், அதுக்கப்புறம் ஒரு 8 நாள், இவ்வளவும் பண்ணி ப்ரொடியூசர் இருக்காரா செத்தாரான்னு தெரில, ஆனால் படம் வரல. அப்படி அது ஒரு விபத்து. அந்த படத்தோட ஃபோட்டோ வந்து பத்திரிக்கையில் வந்து எல்லா பத்திரிக்கைக்காரங்களும் என்னை வந்து பெருமையாக பேச ஆரம்பித்து நம்ப முடியாத டேரக்டர்லாம் என்னை கூப்பிட்டாங்க. அருமை, நீ எங்கள் படத்தில் வில்லன் அப்படின்னு. அதில் வந்து ராவுத்தரும் ஒருத்தர், யார் இவன் சிவராமன் சொல்லி ஒருத்தர், மூப்பனாரோட பிஏ. அப்போ மூப்பனார் சார் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லையா, அந்த சிவராமன் சார் இதில் ஒன் ஆஃப் த பார்ட்னர். இந்த அப்போல்லாம் ஆல்பம் தானே, அந்த ஆல்பத்தை எடுத்துகிட்டு போய் ராவுத்தர் யார் அவன் மிருகமாக இருக்காங்க வர சொல்லுன்னு பார்க்குறாங்க. ஏழை ஜாதி ஷூட்டிங் சேஷமகாலில். அப்போது லியாகத்தண்ணை வந்து டைரக்ட் பண்ணுறாரு, விஜய் அண்ணன் மன்சூரோட ஃபைட்டிங். நான் போய் நிற்கிறேன். வாடா என்னடா பண்ணுறீங்கன்றார் விஜய் அண்ணன். இல்லைண்ணே இந்த மாதிரி வர சொல்லுவேன். உன்னையாட்டாங்க வர சொல்ல. அப்புறம் நான் ஆல்பத்தை நீ ஆடாது பாய் காட்டு நான் பார்த்தேன். ரொம்ப பொன்னம்பலம் சைஸில் நினச்சிருக்காங்க, அந்த ஃபோட்டோ அப்படி இருக்குது. பொன்னம்பலம் மாதிரி நான் நினச்சி பார்த்தா, நீ என்னடா இப்படி இருக்கிற, உன்னோட நான் எப்படா ஃபைட் பண்ணுவேன், அவன் வர பண்ணி மாதிரி இருக்கான் யார் மன்சூர், அவன் கூட நான் ஃபைட் பண்ணால் உன்னோட எப்படி, நல்லா வாடா இவனுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் பார்ப்போம் அப்படின்னு அந்த அந்த மனசு. ஐயோ இவனை ஊன் பண்ணிடக்கூடாதுன்ற அந்த தாய்மையான ஒரு மனசார சொல்லிட்டு போனார். அப்போ லியாகத்தண்ணை வந்து ரொம்ப பாசமான மனுஷன். பாபஸ் வந்துடுவேனே ஆச்சு அண்ணன் அந்த அன்பெல்லாம் கொடுத்து அப்படி இப்படியே வந்து அந்த படமும் வராமல் போனதுனால கமிட் பண்ண ஆட்கள்லாம் அப்படி இப்படியே ஆகும். உலகம் அப்படித்தானே நம்புவாங்க. அதில் பட்டு அதில் பிரம்மான்னு ஒரு டைரக்டர், கதிரவன் அப்படின்னு ஒரு படம், ஆனந்தராஜ் ஹீரோ. அப்போ ஆனந்தராஜ் ஹீரோ ஆகும், ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அதில் கதிரவன் படத்தில் ரகுவரன் வந்து கமிட் பண்ணியிருந்துருக்காங்க போல், அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கல. என்னோடய ஃபோட்டோ பார்த்துட்டு வர சொல்லி கமிட் பண்ணுறதுக்கு நேரில் பார்த்துட்டு அவர் ஆஃப் ஆகிட்டார். என்னப்பா உன்னை நான் பொன்னம்பலம் மாதிரி நினச்சி நீ என்னப்பா திருவுன்ட்ருக்குற அப்படின்னு அவர் அங்கே ரிவர்ஸ் போட்டார். கணேஷ் ராஜனை தெரியுமா உங்களுக்கு, மாமியார் வீட்டில் கணேஷ் ராஜனை வந்து அப்படி ஒரு தங்கம் க்ளோஸ். அண்ணன் வந்து கோல்மால் நான் நடித்தேன், இந்த டிரான்ஸ்ஜெண்டரா செல்வா படத்தில் அதை பண்ணியிருந்தேன். அது ரொம்ப பெரிய ஃபேமஸ். அப்போ வந்து சந்துருன்னு ஒரு பிஆர்ஓ குமுதத்தில் இருந்தார். அவர் வந்து படம் பார்த்துட்டு இது ரியல் டிரான்ஸ்ஜெண்டர்ன்ட்டார் போல இருக்குது. செல்வா வந்து சும்மா அவன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நீ வேறு அப்படின்னா, இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், என்னை கூப்பிட்றாங்க நேரில், பாபுஸ் நீ ஆஃபீஸுக்கு வேணா, நான் ஆஃபீஸ் போகிறேன். போனால் ட்ரஸ்ட்டுபுரத்தில் ஆஃபீஸில் சந்துரு முன்னே நடித்து காட்டுன்றாங்க. படமெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஏங்க அப்படின்னு நம்ப மாட்டேன்றார் இவர் அப்படின்னு. அப்புறம் நான் திரும்ப அந்த டயலாக்லாம் பேசுகிறேன், யோ இந்த வாரம் அட்டைப்படமே நீ தாயா அப்படின்ட்டு அந்த சந்துரு சொன்னார். குமுதத்தில் அட்டைப்படம் நான். ஆமாம், என் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டைப்படம் பார்த்தா ஆச்சரியம், ஒரு நடிகர்களோட ஃபோட்டோ தான் நம்ம. இப்போ அட்டைப்படத்தில் நான், ஐயோ எவ்வளோ பெரிய கனவுன்னு பார்த்தா அட்டைப்படத்தில் வரல. சென்சார் மாமின்னு ஒரு விமர்சன பகுதியாக மாறுது குமுதம் விமர்சனம். அட்டைப்படத்தில் எம்ஜிஆர் ஃபோட்டோ, அந்த அட்டையை ஓப்பன் பண்ணால் என் ஃபோட்டோ. தியாகராஜ பாகவதர் காலத்திலிருந்து தனுஷ் காலம் வரை எந்த ஹீரோவோட ஃபோட்டோவும் ஃபுல் பேஜ் விமர்சனத்துக்கு வந்ததே இல்லையா. கோல்மால் என்னோட ஃபுல் பேஜ் ஃபோட்டோ, இவரின் நடிப்பை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை, இதுதான் விமர்சனம். எனக்கு தலைவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சந்துரு இப்போ இல்லை, அப்போல்லாம் கூப்பிட்டு அவ்வளோ கொண்டாடினேன். சந்துரு எப்படிங்க என்ன, ஐயோ சத்தியமே நான் நம்ப முடியல, நீ இப்படி முரடானா இருக்க, நீ எப்படி அப்படி ஒரு பொம்பளையாக நடித்த, உனக்குள்ளே எப்படி அந்த பொம்பளை வந்து இவ்வளோ கேட்பார். அந்த கேரக்டர் நடித்ததில் எனக்கு சேலஞ்சிங்கன்னா அதுதான். ஏன்னா நான் ரவுடி பொறுக்கி ரஃபாக இருக்கிறது பேசிக்காக இருக்குது. எனக்குள்ளே ஒரு பொம்பளை இருக்கிறான்னு தெரிஞ்ச படம் வந்து கோல்மால். ஒரு அந்த அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு 3-4 மாதம் ஆச்சு. அண்ணே சாப்பிட்டீங்களா அப்புறம் அப்படி இப்படி ஆகிட்டேன் நான். நார்மலாகவே மேனேஜராக சீரியலுக்கு ஹலோ காலையில் 8 மணிக்கு இங்கே வந்துருங்க டேய் பாபு அப்படி இப்படி ஆகிப்போச்சு. அது அப்படி ஒரு பாதிப்பு உருவாக்கின ஒரு கதாபாத்திரம். ஆமாம், தயாரிப்பு நிர்வாகின்னா நிச்சயமாக பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தயிர் சோத்தில் உப்பு இல்லை அப்படின்றதும், ராத்திரி 2 மணிக்கு ஹீரோயின் ரூமில் உப்பு இல்லைன்னு ஒருத்தர் என்ன கூப்பிட்டார். 2 மணிக்கு தூங்குறவனை எழுப்பி 2 கிலோமீட்டர் தாண்டி போகணும் லாட்ஜுக்கு, எங்கள் லாட்ஜுக்கு அவர் லாட்ஜுக்கு டேரக்டர். அந்த டைரக்டர் என்னை கூப்பிட்டு திட்டுறாரு, ஹீரோயின் ரூமில் உப்பு இல்லைன்னு. நைட் 2 மணிக்கு அவர் ரூமில் உப்பு இல்லைன்னு உங்களுக்கு பிடிச்சா தெரியும்.
நான் தள்ளி விடும்போது 2 டைம் இவன் போய் அந்த அம்மா புடவை மேலே மிதிச்சு அந்த அம்மா தள்ளி போய் புடவை வந்துருச்சு. இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டால் என் புடவை உருவிடுறாங்க. கோவப்பட மாட்டாங்க, ரசிப்பாங்க. அதாவது யதார்த்தம். நான் அழுது நடிக்கிறேன், என் கண்ணு தண்ணி போய் விஸ்வம் வேசியில் அடிக்குது. ஷார்ட்டு முடிச்சது வந்து மன்னிப்பு கேட்டேன். தம்பி மன்னிச்சிருங்க, நான் யாரையுமே கிண்டல் பண்ண மாட்டேன், ஆனால் உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்லும் போது நாங்களாம் கேட்டு இல்லை நான் காதில் விழுந்ததெல்லாம் பரவாயில்ல. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.